இந்த 14 காற்றாலைகளை தாண்டி மன்னாரிலே வருவதை பற்றி மக்கள் மத்தியிலே பெரிய ஆதங்கம் இருக்கின்றது. அதிகளவு மக்கள் வாழும் பிரதேசங்களிலே இவ்வாறான காற்றாலைகளை கொண்டு போடுவதனூடாக மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வரும். அதே போலதான் இதிலே இன்னும் பல சிக்கல்கள் இருக்கின்றது. 14 காற்றாலைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த காற்றாலைகளுடைய எண்ணிக்கையை நீங்கள் அதிகரிக்க கூடாது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கௌரவ அமைச்சர்களே எத்தனையோ குடும்பங்கள் சோலார் பேனலுக்கான அனுமதி வழங்கி அந்த சோலார் பேனலுக்கான அனுமதியை வைத்து சோலார் பேனலை பிக்ஸ் பண்ண முடியாத நிலையில் இருக்கிறார்கள். பல பிரதேசங்களிலே மின்சார மின் இணைப்பு செய்வதற்கு தூரத்துக்கு அதிகமான தூரங்களுக்கு மின் இணைப்பு இல்லாம மக்கள் இருக்கிறார்கள். அதுக்கு சொல்றார்கள் அந்த தூண்களுக்கான காசை மக்கள் கட்ட வேண்டும் என்று. இந்த 2 விடயங்கள் சம்பந்தமாக உங்களுடைய கரிசனையை நீங்கள் காட்ட வேண்டும். 7 ஏக்கரை கொண்ட 8 ஏக்கரை கொண்ட ஒரு வித்தீசனத்திலே உள்ள இடத்தில் தான் அந்த காற்றாலை அமைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவை மக்கள் செறிந்து வாழுகின்ற பிரதேசத்திலே அந்த முறைமை வருகின்ற போது பல பிரச்சனைகளை சந்திப்பதாக அவர்கள் எடுத்து சொன்னார். ஆகவே இந்த விடயத்திலே அரசாங்கம் இனியும் இந்த நகரப்புறத்திலே காற்றாலைகளை அமைப்பதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று மக்கள் சார்பாக நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். கேமராக்கு முன்னால் கண்டால் வீரவசனம் பேசுவார். ஆனால் இங்கே தமிழர்களை கொன்று அழித்தவர்களுடன் கேமராக்கு பின்னால் நின்று கூட்டாக கைகோத்து கொண்டு நிற்பவர்கள் தான் இங்கே இருப்பவர்கள். எங்களை பார்த்து கூறுகிறார் அவர் எங்களை பதவி விலக வேண்டும் என்று. அவருக்கு கூட அட்மினிஸ்ட்ரேஷன் இல்ல, பரீட்சையில் எழுத தெரியாமல் பாஸ் பண்ணாதவர் தான் இங்கே வந்து பல வெட்டி வீத்துக்களை பார்லமெண்ட் கேமராவுக்கு மட்டும்தான் வெட்டி வீத்துக்களை வீத்துகிறாரே ஒழிய மக்களுக்கான இல்லை. தமிழில் கூட உங்களது முக புத்தகத்தில் ஒழுங்காக எழுத தெரியாதவர்கள் நீங்கள் தமிழர்களா என்று நாங்கள் கேட்க விரும்புகிறோம். ஒருவேளை சிங்களவர்களா மாறிவிட்டார்கள், மாறினாலும் பிரச்சனை இல்லை, மாறத்தான் வேணும். ஏனென்றால் கொழும்பில் தான் இருக்கிறார். அவர் திருமணம் செய்ததை அப்படி யாரை திருமணம் செய்திருக்கிறேன் என்று கூட கூற முடியாதவர்கள் தான் தமிழர்களின் கலாச்சாரத்தை மேலே உயர்த்த போகிறார்களா? ஒருமித்து தமிழ் சிங்கள முஸ்லீம் அனைவரும் ஒருமித்த நாட்டை கட்டி எழுப்புகின்ற வரும். அதுக்கு ஆதரவை தாருங்கள். எனக்கு இப்ப சொல்லுங்க தம்பி இளங்குமரன், இந்த சப்ஜெக்ட் தொடர்பாக எத்தனை நிமிஷம் காய்ச்சினவர் நீங்கள் எப்ப நிப்பாட்டினீங்க? நீங்கள் காதல டிரான்ஸ்லேஷன் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டு தான் இருந்த நீங்கள். இன்றைக்கு மின்சார விதி சம்பந்தமா சப்ஜெக்ட் போய்கொண்டு இருக்கு. நீங்க இன்றைக்கு அதை கேட்டீங்களா நிப்பாட்டினீங்களா? நேற்று 4 நிமிஷம் நீங்க என்ன நிப்பாட்டினீங்க. ஆனா இன்றைக்கு இவரை நிப்பாட்டல. இந்த மூலாசனத்துக்கு வந்து அவமரியாதை. முதல்ல தயவு செய்து இருக்க வேண்டாம். தயவு செய்து அங்கால போய் இருங்க. வெக்கம் மானம் ரோசம் இருந்தா தயவு செய்து அந்த கதிரையில இருக்க வேண்டாம். நேற்று இதே மாதிரி தான் நான் சம்பந்தம் இல்லாம கதைக்கிறேன்னு சொல்லி 4 நிமிஷத்துல 2 நிமிஷம் குழப்பினீங்க. உங்களோட கட்சிக்கு ஒரு நியாயம், என்னுடைய கட்சிக்கு ஒரு நியாயமா? பதில சொல்லுங்க தயவு செய்து. நான் தமிழ்ல நான் தமிழர் நெஞ்சில் அடிச்சு சொல்றேன். நான் தமிழர், எனக்கு இனவாதம் இல்ல. நான் சிங்கள மக்களை காதலிக்கிறேன். ஆனா நான் தமிழர், எனக்கு பதில சொல்லுங்க. Yesterday's meeting between President Andrakumar Dissanayake and the members of Ilangai Tamil Arasu Katchi, most of those who went to meet him are here today. There was a feeling among the the Tamil member of parliament, that there are some positive signs from the President Andrakumar Dissanayake, and we also was happy, though we had a lot of misunderstanding within the parliament, and we were very angry about throwing away Honorable Chanakyan's proposal for the private bill on the provincial council elections. நேற்று ஜனாதிபதி அவர்களுடன் நடந்த கலந்துரையாடல் தொடர்பாக கௌரவ நிசாம் காரியப்பர் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு என்னுடைய பதில், நாங்கள் சொன்ன கடந்த கால செயற்பாடுகள் தொடர்பாக இந்த நாட்டில் ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்துவதற்காக கடந்த காலத்திலே நடைபெற்ற செயற்பாடுகள் தொடர்பாக எங்களுடைய கட்சி பிரதிநிதிகள் ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார்கள். அவர் அதை அவதானமாக கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த நாட்டில் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை மேற்கொள்வதற்காக ஒரு புதிய பேச்சுவார்த்தைகளை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்றதில் தான் உறுதியாக இருப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நாங்கள் எதிர்காலத்திலே அதிமீத ஜனாதிபதி அவர்களுடன் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.